Taste the Daily. கடலூர் சிப்காட் பகுதியில் உள்ள சாயப்பட்டறை தொழிற்சாலையில் டேங்க் வெடித்து சிதறியதில் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். கடலூர் சிப்காட் பகுதியில் ஏராளமான ரசாயன தொழிற்சாலைகள், மருந்து தயாரிக்கும் மூலப்பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் மற்றும் சாயப்பட்டறை தொழிற்சாலைகள் அமைந்துள்ளன. இந்த நிலையில் சாயப்பட்டறை தொழிற்சாலையில் இருந்த இடிபி டேங்க் திடீரென வெடித்து சிதறியது. இதனால் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் ரசாயன கழிவு நீர் புகுந்தது. இந்நிலையில் செய்வதறியாது திகைத்த மக்கள் உடனடியாக தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறினர். இதையடுத்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும், அந்த பகுதியில் இயங்கும் ரசாயன தொழிற்சாலைகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு மீட்டர் தொலைவில் எங்கள் வீட்டுக்கும் அதுக்கும் 1 மீட்டர் கூட இல்லை சார். அந்த எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்கு, பக்கத்தில் வச்சிருக்கிறாங்க. நாங்கள் இருக்கிறதா சாவறதா தெரியல. என்னைக்கு இருந்தாலும் எங்களுக்கு அழிவு சார் இந்த கம்பெனியால். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் பகுதியில் விற்பனை செய்த நெல்லுக்கு உரிய பணம் வழங்காமல் விடிய அரசு இழுத்தடிப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். உத்தரமேரூர் தாலுகாவில் மருத்துவம்பாடி உள்ளிட்ட பல நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விற்பனை செய்யப்பட்ட நெல்லுக்கு பல மாதங்கள் ஆகியும் பணம் வழங்கப்படவில்லை என கூறி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் திமுகவை சேர்ந்தவர்கள் ஒரு மூட்டைக்கு 55 ரூபாய் கட்டாய வசூல் செய்வதாகவும், விடியா திமுக சட்டமன்ற உறுப்பினரால் திறக்கப்பட்ட பல நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் அறிவிப்பின்றி நெல் கொள்முதல் செய்வதை நிறுத்திவிட்டதாகவும் விவசாயிகள் ஆவேசப்பட்டனர். இங்கே நேரடி கொள்முதல் தெரிஞ்சு 60 நாள் ஆகுது. 60 நாள் வந்து ஒரு 120 விவசாயிங்க நெல் போட்டுக்கிறாங்க. இதுவரையிலும் யாருக்குமே பணம் வரல. எல்லா விவசாயியுமே அவஸ்தைப்பட்டுக்கிறாங்க பணம் இல்லாத. அடுத்த போகத்துக்கு ஏர் ஓட்டுறதுக்கே வழி கிடையாது. டிராக்டருக்காரன் யாரும் வந்து ஓட்டவும் மாட்டுறாங்க. இங்கே நேரடி கொள்முதலில் வந்து ஒரு மூட்டைக்கு 40 கிலோ மூட்டைக்கு 55 ரூபான்னு வாங்குறாங்க. இதுவரையிலும் 30,000 மூட்டை பிடிச்சிக்கிறாங்க. இந்த பணம் வந்து எங்கள் அக்கௌண்ட்டுக்கு போட்டால் ரொம்ப நல்லதாக இருக்கும்.